நேற்று வந்து ஒரு புதிய முயற்சின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அந்த காளான் வளர்ப்பது அப்படின்ட்டு. அது வந்து இன்றைக்கி எல்லாம் நேற்றே வந்து ஒரு 4 மணி வாக்கில் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரமாக ஊறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காய வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் காய வச்சுட்டு தான் அப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேங்க. 2 மணி நேரம் கழித்து வந்து அந்த கி விதையெல்லாம் வாங்கியிருந்தேன். அது வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தேன். யாருக்கு விதை வேணுமோ சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அவங்ககிட்ட சொல்கிறேங்க. அவங்க உங்கள் அட்ரஸ்க்கு ஆர்டர் போட்டு விட்ருவாங்க. நம்பர் கூட ஷேர் பண்ணுறேங்க. வேணா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க வேணுனா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தேங்க. கொஞ்சம் கை அளவுக்கு ஈரமாக இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விதையெல்லாம் எடுத்து கவரில் வச்சுட்டு சைடில் விதை போட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்படி வருதோ தெரில அப்படின்னு நினச்சிக்கிட்டே பண்ணேன். சரி எதுனா ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. ட்ரை பண்ணால் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதெல்லாம் விதையெல்லாம் சரி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு 2 கவர் ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு கவரில் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு கவரில் கொஞ்சம் கம்மியாகவும் இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம்னால எல்லாம் வீண் பண்ண வேணாம் சரின்னு சொல்லிட்டு 2 கவர் மட்டும் பேக் பண்ணிட்டேங்க. அப்புறம் ஒரு ரூமில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த மட்டும் ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிட்டு 2 பக்கம் சாக்கு போட்டு அது கட்டி தொங்க விட்டுட்டேங்க. ஏன்னா 2 பக்கமும் கூலியாகவும் இருக்கணும் இல்லைங்களா, அதனால தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எப்படி வருதோ இல்லையான்னு தெரில. போக போக வீடியோவில் எல்லாம் காமிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.